வெல்கம் டு ஜெர்சி கிச்சன். நம்ம கோவில் விசேஷங்களில் ஆடி வெள்ளிக்கு தை வெள்ளிக்கு வீட்டில் செய்யக்கூடிய அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த படியால் ஒரு படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த படி 1 கிலோ படி, இதனால் 1 கிலோ அரிசி எடுத்தாக்கா 1/4 படி அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும். நான் இந்த சின்ன 1/4 படி அளவு உள்ள படியில் 1/4 படி பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். கஞ்சினாலே அது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் மட்டுமே எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு அரிசி பருப்புக்கு 1/4 கிலோ போல் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அடுத்தது கஞ்சிக்கு தேவையான பச்சை மிளகா, நான் 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட மாங்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்து அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி கஞ்சிக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் சேர்த்து கழுவி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பொங்கலுக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். அது நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பச்சரிசி யூஸ்வலாகவே சீக்கிரம் வெந்துடும். அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். ஒரு படி அரிசிக்கு எப்பொழுதும் நம்ம உள்ளங்கையால் 2 கைப்பிடி உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கோவிலுக்கு செய்கிறதுனால டேஸ்ட்டு பார்க்காம செய்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா எப்பொழுதுமே கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, கேரட், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம இறக்குற ஸ்டேஜ் தான். இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கஞ்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இது எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுடுங்க. இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் துருவி இது கூடவே கலந்துக்கோங்க. கப் அளவுக்கு தேங்காய் துருவி போட்டிருக்கேன். சில பேருக்கு தேங்காயோட டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் உங்களுக்கு தேவையில்லைன்னா அது போட தேவையில்லை. இப்போ சுவையான நம்ம கோயில் அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் பரிமாறிக்கலாம். நன்றி.